ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே மூலமாக பேமெண்ட் மெத்தடை ஆட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் இந்த சர்வீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இனி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேயில் வந்து அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் பே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி என்னென்ன சர்வீஸ் எல்லாம் எப்படி நம்ம பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணால் தான் இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூகுள் பேயில் பேமெண்ட் ஆட் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் ஆகாது. அதனால் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாலே உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டு என்னென்ன ஷோ ஆகுதோ எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதிலே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். அதாவது உங்களுடைய லோகோ கொடுத்தீங்கன்னா அதில் ப்ரொஃபைல் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் மெத்தடை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் போய்ட்டு உங்களுடைய நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களோ, அதாவது என்ன அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கூகுள் பேயில் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் நம்பர் கேட்கும். அதாவது ஏடிஎம் நம்பர் இல்லாமல் உங்களால் கூகுள் பே ஆட் பண்ண முடியாது. ஏற்கனவே பழைய ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் நம்பர் இல்லாமல் உங்களால் கூகுள் பே வந்து ஆட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு நம்பர் இல்லைனாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தால் போதும். ஸோ ஆதார் நம்பரை நீங்கள் ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஒன்று டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார். ஸோ ஆதார் நம்பரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆதாருடைய லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் யூபிஐடி பின் அப்படின்ட்டு வரும். ஸோ அது வந்து கிரியேட் பின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதாரை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணால் போதும். உங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடும். ஸோ அதனால் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆதார் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டா போதும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்டர் தி 6 டிஜிட் பேங்க் ஓடிபி. ஸோ ஆதார் ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிவிடுவோம். ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் யூபிஐடி பின்னை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை டிஜிட் காட்டுதோ அத்தனை டிஜிட் யூபிஐடி பின்னை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து உங்களுடைய யூபிஐடி பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய யூபிஐடி பின்னு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இனிமேட்டு ஏடிஎம் நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து இனி ஆதார் மூலமாக கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஆதார் நம்பர் இருந்தால் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்